ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி சீரியல் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ காவேரி வந்து விஜய்க்கு வந்து ஊட்டி விடுற சீன் தாங்க. ஸோ அவர் வந்து ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஆடிக்கிட்டே வாங்குறாரு. ஸோ பேக்ரவுண்டில் கல்யாண தேனிலான்னு சொல்லிட்டு பாட்டு வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ரியாக்ஷன் நல்லா க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்துச்சு, இப்போ காவேரி எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது, காஞ்சி வருது அப்படின்னு வந்து காவேரி வந்து பார்த்துட்டு, காஞ்சி வருதுங்க, நாளைக்கு தண்ணி வச்சுக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் போட்டோம் அப்படின்னு. இல்லை நான் இன்றைக்கே குளிச்சிடுறேன் அப்படின்னு. சரிங்க, தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு. இல்லை வேண்டாம், நார்மல் தண்ணியை குளிச்சிட்டேன். ஏன் எனக்கு அரைக்கும் போதும் வேப்பில் அரைக்கிறேன், மஞ்சள் அரைக்கிறேன்னு சொன்னீங்க. எங்கள் அப்பாவும் இப்படி தான், அவரை பற்றி கவலைப்பட மாட்டார், எங்களை பற்றி கவலைப்படுவார்னு. ஸோ தண்ணி வச்சு குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து விஜய்க்கு நல்லா தண்ணிலாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அங்கங்கே பார்த்துட்டு ஓகே எல்லாம் ஓரளவு சரியாகுதுங்க அப்படின்னு. ஸோ அவர் கான்வர்சேஷன் பேசிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து காவேரி கால் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிடுது. இருங்க நான் பேசுகிறேன்னு பேசும்போது விஜய் வந்து காவேரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. மூக்கு தொடுறது, காது தொடுறது, கம்பளை தொடுறதுன்னு அதை சேட்டை பண்ணி ரசிக்கிறாரு. ஸோ அவங்களும் வந்து ஃபோனில் வந்து கேட்குற மாதிரி அவர் கியூட் ரியாக்ஷன்லாம் போயிட்டு தான். எனக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா தான் இன்னுமா அங்கே இருக்கிற என்ன வரல அப்படின்னு கேட்குறாங்க. சரி காவேரி, அதான் எனக்கு ஒரு சரியாயிடுச்சுல, நீ பார்த்துக்கோ அப்படின்னு. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகிறேன், நீ இருப்பா, பட் நீ தான் அம்மாவை சமாளிப்பல அப்படின்னு வந்து காவேரியாக சொல்லி, நான் தான் நல்லா பேசி சமாளிப்பேன் இருக்கிறான்னு. இல்லை காவேரி, நீ இந்த மாதிரி அதெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு, அதனால தான் நீ போ அப்படின்றாரு. சரிங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு. சரி நிவின் கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு. நிவின் வந்து ஃபோன் எடுத்து சரி காவேரி நான் வரேன் அப்படின்னாரு. புதுசாக வந்திருக்க நம்ம யமுனா வந்து பார்த்துட்றாங்க. இவருக்கு நிவின் போய் ரெடியாக ஒரு நேரத்தில் ஃபோன் எடுத்து கையில் வச்சுப்பான். நிவின் வந்து ஃபோனை தேடுறாரு. என்ன ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்டா கூடு அப்படின்னு வாங்கிறாரு. எங்கே அவ கூட சேர்ந்து ஊர் சுற்ற தானே போகிற, அதுக்கு தானே பிளான் பண்ணி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அசிங்கமாக பேசாது, ஏன் இந்த மாதிரி திங்க் பண்ணுற, தெரிஞ்சு பேசுகிற, நீ கேஷுவலாக இருந்தால் நான் எல்லாருமே உங்கள்கிட்ட சொல்லுவேன், பட் இப்படி இருக்குது. ஆமாம், உங்களால் சொல்ல முடியலை, அஃபேர் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை, நான் எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு. நீ எதனா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. யமுனா கிட்ட சொல்லாமல் கிளம்பிடுறாரு. யமுனா பார்த்துட்டு நின்றுறாங்க. பட் இன்றைக்கான யமுனா ரியாக்ஷன் வந்து நல்லா இருந்தது. புது யமுனா ஓரளவு ஓகேங்க, மேனேஜ் பண்ணுறாங்க. பட் போக போக அடாப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம நிவின் வந்து விஜய் வீட்டு வரதுக்கு முன்னாடி விஜய் காவேரி அவங்க வந்து ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. ஸோ எனக்கு சரியாயிடுச்சு, ஓ நீங்கள் அழகு ரசிக்கிறீங்களோ அப்படின்னு விஜய் வந்து செல்லமாக வந்து க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுப்பாரு. அது முடியும் போது நம்ம நிவின் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. வாங்க நிவின் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு காவேரி வந்து நான் டீ கொண்டு வரேன்னு போயிட்டு டீ எடுத்துகிட்டு வராங்க. பிஃபோர் தட் அதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பேசுவார். பசுபதி பற்றி எதனா தெரிஞ்சால் அவங்க அம்மா மூலிமா கண்டுபிடிக்க முடியுமான்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, நான் ட்ரை பண்ணிட்டேன், அது காரணம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு விஜய் கிட்ட சொல்கிறாரு. எஸ் காவேரி விஜயும் சொல்கிறாரு. காவேரியும் எம்எல்ஏ அவங்க கோவமாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அண்ணன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. நிவின் சொல்கிறாரு, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, நானும் குமரன் அண்ணனும் சேர்ந்து பிடிச்சிரும், நீங்கள் அனாவசியமாக வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சைலண்டாக இருக்கிறாங்க. காவேரி வந்தோடனே ஓகே காவேரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ அந்த சீன் தான் வழி அனுப்பிச்சி வச்சுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ, ஸோ காவேரி போனோடனே அவருடைய ஃபேஸே வந்து டல் ஆகிடும். ஸோ இன்றைக்கான எபிசோடில் எல்லாமே சுவாரஸ்யமாக ரசிச்சுட்டே வந்தோம். ஸோ லாஸ்ட்டாக ஆடியன்ஸோட ஃபேஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். பிகாஸ் காவேரி வந்து விஜய்லேருந்து போகிறாங்க இல்லையா. ஸோ அவ்வளோதான சீனு அப்படின்ற மாதிரி முடியுதுங்க. ஸோ கதைக்கெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் அடுத்து என்னென்ன நடக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.